வந்தியத்தேவன் கடைசியாக கூறினான், இளவரசே, ஒரே ஒரு மனிதர் மனசு வைத்தால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை சொல்லி என்னை குற்றமற்றவன் ஆக்கலாம். அந்த ஒருவர் பெரிய பழுவேட்டர் ஐயர் தான். கடம்பூர் மாளிகையில் யாழ் களஞ்சியத்தில் ஒளிந்திருந்த என்னை திடீரென்று கழுத்தை பிடித்து இறுக்கி கீழே தள்ளி மூர்ச்சை அடைந்து விழ செய்தவர் அந்த பழுவேட்டர் ஐயராகவே இருக்க வேண்டும் என்று யோகிக்கிறேன். வேறு யாரும் அங்கு அந்த சமயம் வந்திருக்க முடியாது. நந்தினி தேவியின் மீது சந்தேகம் கொண்ட அந்த கிழவர் தான் அவ்வாறு காளாமுக சைவராக உருக்கொண்டு மறைவிடத்திலிருந்து அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக வந்திருக்க வேண்டும். காளாமுக சைவ கூட்டத்தை சேர்ந்த இடும்பன்காரி அவருக்கு ரகசிய வழியில் வருவதற்கு உதவி செய்திருப்பான். ஆனால் அந்த மாபெரும் வீரருக்கு என்னை முதலில் பார்த்த போதே என் மீது வெறுப்பு உண்டாகி விட்டது. அந்த வெறுப்பு பிறகு நாளுக்கு நாள் அதிகமாகியே வந்தது. அவர் என் உயிரை காப்பாற்றுவதற்காக முன் வந்து அங்கு உண்மையில் நடந்ததை சொல்ல போவதில்லை. நான் இந்த பயங்கரமான பழி பூண்டு இறந்தால் அவருக்கு ஒருவேளை சந்தோஷமாகவே இருக்கும். ஆகையால் இளவரசே, எனக்கு தப்பி செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். முடிந்தால் நான் ஈழ நாடு சென்று அங்கே பாண்டிய குலத்து மணிமுடியையும் ரத்தின மாலையையும் தேடி கண்டுபிடிப்பேன். அல்லது இங்கேயே உங்கள் கைவாளால் என்னை கொன்று விடுங்கள். என்னிடம் அளவில்லாத அன்பு வைத்திருந்த தங்கள் தமையனாரை கொன்ற பழியை சுமந்து நார் சந்தியில் கழுவில் ஏற்றப்படும் கதிக்கு என்னை ஆளாக்காதீர்கள். அதை காட்டிலும் தங்கள் கைவாளினால் இறப்பது எனக்கு எவ்வளவோ ஆறுதல் அளிக்கும். அல்லது இந்த கொடும்பாளூர் கோமகளின் கையினால் நஞ்சுண்டு இறந்தாலும் பாதகமில்லை. இவரும் தங்கள் திருத்தமக்கையுமே இந்த அநாதையின் மீது கருணை கொண்டு யமலோகத்தின் வாசற்படி வரைக்கும் சென்றிருந்தவனை திரும்பவும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இதற்காக இவர்களுக்கு நான் நன்றி செலுத்த போவதில்லை. இவ்வாறு வந்தியத்தேவன் கூறிய போது வானதி பொன்னியின் செல்வரை நோக்கி, கேளுங்கள் இளவரசே, கேளுங்கள். இந்த சுத்த வீரருக்கு போர்க்களத்தில் எதிரிகளுக்கு முன்னால் நின்று போரிட்டு வீர சொர்க்கம் அடையும் விருப்பம் இல்லையாம். பெண்களின் கையினால் விஷம் அருந்தி சாவதற்கு தவம் கிடக்கிறாராம் என்றாள். இளவரசே, இவரும் தங்கள் திருத்தமக்கையும் என் மீது சொல்லும் நிந்தை மொழியினாலேயே என்னை கொன்று விடுவார்கள் போலிருக்கிறது. அதைவிட இவர்கள் கையினால் நஞ்சு அருந்தி இறப்பது விசேஷம் அல்லவா என்றான் வானகுல வீரன் வந்தியத்தேவன். அருள்மொழிவர்மர் இந்த பேச்சுக்களை எல்லாம் பாதி கவனத்துடனே தான் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய மனதிற்குள் வேறு எதை பற்றியோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்ததாக தோன்றியது. சட்டென்று ஒரு குதி குதித்து எழுந்து நின்று, ஆகா, நான் முடிவு செய்து விட்டேன். நானே சோழ நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொள்வேன். நாடு நகரமெல்லாம் மக்கள் அருள்மொழிவர்மனே திருமுடி சூட்ட வேண்டும் என்று கோஷம் செய்கிறார்கள். போர் வீரர்களின் விருப்பமும் அதுவே. அவர்கள் எல்லோருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன். எதற்காக தெரியுமா? உன்னை குற்றமற்றவன் என்று விடுதலை செய்வதற்காகத்தான். அதனால் எனக்கு ஏதேனும் அபகீர்த்தி வருவதாக இருந்தால் வரட்டும், அது என்னை பாதிக்காது. என் மீது விரோதபான்மை கொண்ட சிற்றரசர்கள் சிலர் ஒருவேளை அந்த அபகீர்த்தியை பரப்புவதற்கு முயலலாம். ஆனால் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். சிற்றரசர்கள் என் மீது குற்றம் சுமத்த துணிந்தால் அது அவர்கள் மீதே திரும்பி போய் சேரும். கடம்பூர் மாளிகைக்கு சிற்றரசர்கள் விருந்துக்கு அழைத்து அவரை கொன்று விட்டார்கள் என்று என்னால் திருப்பி சொல்ல முடியும். அத்தகைய நம்பிக்கை துரோகத்துக்காகவும் ராஜகுல துரோகத்துக்காகவும் அவர்கள் எல்லோரையும் தண்டிக்கவும் என்னால் முடியும். எது எப்படியானாலும் நானே முடிசூட்டி கொள்ள போகிறேன். என் தந்தை தமக்கை இவர்களின் விருப்பத்துக்கு விரோதமாக நடந்தாலும் நடப்பேன். ஆனால் உனக்கு எந்தவித தீங்கும் நேருவதை என்னால் பார்த்து கொண்டு பொறுத்திருக்க முடியாது என்றார் இளவரசர். வானதி குதூகலத்துடன், இளவரசே, தங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு இளைய பிராட்டி இங்கே இல்லாமல் போனாரே, அவர் முன்னிலையிலும் ஒரு தடவை இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். வானதி, ஒரு தடவை என்ன, பல தடவை சொல்கிறேன். காரியத்திலும் இதை செய்து காட்டுகிறேன் என்றார் பொன்னியின் செல்வர். வந்தியத்தேவன் தன் கண்களில் துளித்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, இளவரசே, ஏழையும் அனாதையுமான என் காரணம்
காரணமாக தாங்கள் தங்களுடைய மன உறுதியை மாற்றிக்கொண்டு முடிசூடுவதற்கு முன் வந்தால் அது சோழ நாடு செய்த பாக்கியமாகும். உண்மையை சொல்லுவதாக இருந்தால் மதுராந்தக தேவரை நான் அறிந்தவரையில் அவர் முடிசூட சிறிதும் தகுதி இல்லாதவர். பெண்களைப் போல் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்து ராஜ்யத்துக்காக சதி முயற்சிகளில் ஈடுபடுகிறவர் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள தகுதியுடையவரா? விஜயலாய சோழரும் பராந்தக சோழரும் அலங்கரித்த சோழ சிங்காதனத்தில் இத்தகைய கோழைத்தனமே உருக்கொண்டவர் ஏறுவது நியாயமா? இதை இந்த நாட்டு மக்கள் விரும்பாததில் வியப்பு ஒன்றும் இல்லை என்று குரல் தழுதழுக்க கூறினான். இளவரசே, இதை உணர்ந்துதான் மதுராந்தக தேவரே மாயமாய் மறைந்து விட்டார் போலிருக்கிறது என்றாள் வானதி. ஆம், அவரை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியை இனி விட்டுவிட போகிறேன். நானே முடிசூட்டி கொள்ள போகிறேன் என்றார் அருள்மொழிவர்மர். இதை கேட்டுக்கொண்டே அந்த சமயம் அந்த அறையினுள் பிரவேசித்த குந்தவை, தம்பி, அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடு. உனக்கு சிங்காதனமும் இல்லை, மணிமகுடமும் இல்லை. என் அருமை தோழி வானதி தஞ்சை சிங்காதனத்தில் ஏறுவதில்லை என்று சபதம் செய்திருப்பதை மறந்துவிட்டாயா? அவள் இல்லாமல் வேறொரு பெண்ணை உன் அருகில் வைத்துக் கொண்டு நீ முடிசூட்டி கொள்வதை நான் ஒரு நாளும் என் கண்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அக்கா, அந்த சமயத்தில் மட்டும் தாங்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டால் போகிறது. நான் வேண்டுமானாலும் தாங்கள் கண்களை அந்த சமயம் பொத்தி உதவுகிறேன் என்றாள் வானதி. பொன்னியின் செல்வர் குந்தவையை பார்த்து, சகோதரி, தங்கள் தோழியின் சபதத்துக்காக சோழ ராஜ்யம் அரசன் இல்லாமலே நடக்க முடியுமா? நாம் தந்தையோ ராஜ்ய பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு காஞ்சிக்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். மதுராந்தக தேவரோ மாயமாக மறைந்து விட்டார். வேறு வழிதான் என்ன? எப்படியும் நான் முடிசூட்டி கொள்ளாமல் தீராது போலிருக்கிறதே. ராஜ்ய உரிமையை பற்றி நாடெங்கும் ஒரே கொந்தளிப்பாக இருப்பது தங்களுக்கு தெரியாதது அல்லவே? இந்த கொந்தளிப்பை எத்தனை காலம் விட்டு வைக்க முடியும்? தம்பி, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அதை தெரிவிப்பதற்குத்தான் நான் விரைந்து ஓடி வந்தேன். மறைந்திருந்த மதுராந்தக தேவர் வெளிப்பட்டு விட்டார். சோழ குலத்துக்கு முன்னோர்கள் செய்த தவம் வீண் போகவில்லை. ராஜ்யம் என்ன ஆகுமோ என்று நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் நாம் பிடிவாதம் பிடித்து அவருக்கு மகுடாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்றார் இளைய பிராட்டி. அவருடைய உற்சாகம் மற்ற மூவருக்கும் சிறிது வியப்பை அளித்தது. சில நாட்களாகவே குந்தவை பிராட்டி மதுராந்தகருக்கு முடிசூட்டுவதற்கு சாதகமா இருந்தது உண்மைதான். ஆனால் அதில் அவர் இவ்வளவு உற்சாகம் உடையவர் என்று இதுவரையில் காட்டிக்கொள்ளவில்லை. பொன்னியின் செல்வர் அது சம்பந்தமான தம் வியப்பை அடக்கிக் கொண்டு, தேவி, அவர் எங்கே மறைந்திருந்தார்? எதற்காக, எப்படி வெளிப்பட்டார் என்று கேட்டார். பொன்னியின் செல்வா, நமக்கு அருகிலேயே அவர் இருந்து வந்தும் நம்மாலே தான் கண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது. செம்பியன் மாதேவியின் திருவயிற்றில் உதித்தவர்தான் சோழ சிங்காதனத்தில் ஏற தகுந்தவர். உன் சித்தப்பாவுக்கு தான் இந்த ராஜ்யம் நியாயமாக உரியது. நீ மகுடம் புனையலாம் என்ற எண்ணத்தை அடியோடு விட்டுவிடு. ஓர் அதிசயத்தை கேள் தம்பி. 4 நாளைக்கு முன்னால் நம் சித்தப்பாவுக்கு பெரிய காண்டம் வந்தது. கொலைக்காரன் ஒருவன் அவர் மீது ஈட்டியை வீசி எறிய குறிப்பார்த்தான். அதை அவன் எறிந்திருந்தால் மதுராந்தக தேவரின் உயிர் போயிருக்கும். சோழ குலத்தில் இன்னொரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கும். அப்படி நேராமல் தடுத்த வீராதி வீரர் யார் தெரியுமா? தம் உயிரை கொடுக்க துணிந்து தம் சித்தப்பாவை காப்பாற்றியவர் யார் தெரியுமா என்று கூறிக்கொண்டே இளைய பிராட்டி தம் விசாலமான கண்களை வந்தியத்தேவன் மீது திருப்பினார். அந்த கண்களில் ததும்பிய அன்பும் ஆர்வமும் நன்றியும் நன்மதிப்பும் ஆதரவும் அனுதாபமும் வந்தியத்தேவனது நெஞ்சின் அடிவாரம் வரையில் சென்று அவனை திக்குமுக்காட செய்தன. பொன்னியின் செல்வரோ வியப்பு கடலில் ஆழ்ந்தவராக, இது என்ன அக்கா, எனக்கு புரியவில்லையே. என் தோழனும் இது பற்றி எனக்கு சொல்லவில்லையே என்றார். தம்பி, அவர் சொல்லி இருக்க மாட்டார். ஏனெனில் அவர் செய்த காரியத்தின் பெருமையை
அவரே உணர்ந்திருக்க மாட்டார். சோழ குலம் அவருக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறது என்று அவருக்கே தெரியாது. அக்கா, புதிர் போடுவது போல் பேசுகிறீர்கள். எல்லாம் ஒரே மர்மமா இருக்கிறதே. எங்களை வீண் திகைப்புக்கு உள்ளாக்காமல் விளக்கமாக சொன்னால் நல்லது. இந்த வானகுல வீரர் மதுராந்தகரை எப்படி, எங்கே, எந்தவித அபாயத்திலிருந்து காப்பாற்றினார்? மதுராந்தக தேவர் இப்போது எங்கே என்று இளவரசர் கேட்டார். பொன்னியின் செல்வா, இதோ இன்னும் சில வினாடி பொழுதில் அவரே இங்கு வந்து விடுவார். நீ இங்கே வந்திருக்கிறாய் என்பது தெரிந்து இவ்விடம் அழைத்து வர சொல்லி இருக்கிறேன். அவர் வாய்மொழியாகவே கேட்டு தெரிந்து கொள், அல்லது எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்த பூங்குழலியிடம் கேட்டு தெரிந்து கொள். இதோ அவர்கள் வருகிறார்கள் போலிருக்கிறது. அந்த சமயம் அறைக்கு வெளியில் காலடி சத்தம் கேட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் 4 பேர் உள்ளே வந்தார்கள். முதன் மந்திரி அனிருத்தர், ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி, சேந்தன் அமுதன் ஆகியவர்கள் வந்தார்கள். சேந்தன் அமுதன் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக விசித்திரமாக உடை அணிந்திருந்தான். தலையில் இளவரசு கிரீடம் அணிந்து பட்டு பீதாம்பரமும் அரச குலத்துக்குரிய ஆபரணங்களும் புனைந்திருந்தான். அறைக்குள் வந்த கோஷ்டியினரை உள்ளே இருந்தவர்கள் சிறிது வியப்புடன் பார்த்தார்கள். சகோதரி, மதுராந்தகர் வருவார் என்றல்லவா சொன்னீர்கள்? அவரை காணோமே என்றார் அருள்மொழி. தம்பி, இதோ உன் முன்னால் இளவரசு கிரீடம் அணிந்து நிற்கிறாரே, இவர்தான் செம்பியன் மாதேவியின் திருவயிற்றில் உதித்த சிவனான கண்டராதித்தரின் புதல்வர். இவர்தான் நமக்கெல்லாம் சித்தப்பன் முறை பூண்ட சிவபக்தி செல்வர். இத்தனை காலமும் சேந்தன் அமுதன் என்ற பெயருடன் அண்ணான வாசம் செய்து வந்தார். சோழர் குலம் செய்த பாக்கியத்தினால் இன்றைக்கு வெளிப்பட்டு வந்தார். இவரை தான் 4 நாளைக்கு முன்னால் கொடியோன் ஒருவன் ஈட்டியினால் குத்தி கொள்ள முயன்றான். அதை தடுத்து இந்த வானர்குல வீரர் சோழ குலத்துக்கு இணையில்லாத உதவி புரிந்தார். நமது முதன் மந்திரியின் சீடரான இந்த வீர வைஷ்ணவர் இவர் சைவர் என்பதையும் பொருள்படுத்தாமல் இவரை கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். இந்த சமயத்தில் திருமலை குறுக்கிட்டு, தேவி, இந்த சைவருக்கு நான் எந்தவித உதவியும் செய்யவும் இல்லை, செய்ய விரும்பவும் இல்லை. பல்லத்து இளவரசரை பல்லக்கில் கொண்டு வருவது சாத்தியமாகும் பொருட்டு இவருக்கு மாறுவேடம் புனைந்து யானையில் ஏற்றி வந்தே. ஆமாம், திருமலை நம்பி இரு வகையில் பேருதவி புரிந்திருக்கிறார். மதுராந்தக தேவருக்கு இளவரசு கிரீடம் அணிவித்து யானை மீது ஏற்றி கொண்டு வந்த போது உண்மையிலேயே இந்த நாட்டின் சிங்காதனத்துக்கு உரியவரை அழைத்து வருகிறோம் என்று தெரிந்திருக்காது. அல்லது தெரிந்துதான் செய்தாரோ? அதை நான் அறியேன். எப்படியேனும் இருக்கட்டும் தம்பி, இத்தனை காலமும் மதுராந்தக தேவர் என்று நாம் எல்லோரும் எண்ணி இருந்தவர் உண்மையில் மதுராந்தக தேவர் அல்ல. இவர்தான் சோழ குலத்தின் தவ பயனாக மூத்த பிராட்டியின் வயிற்றில் உதித்தவர். நாம் அறிய முடியாத இறைவன் திருவிளையாடல் இவரை இத்தனை காலமும் குடிசையில் வாழ்ந்திருக்க செய்தது. ஆயினும் சோழர் தொல்குடியில் பிறந்ததினால் வந்த குணாதிசயங்கள் இவரிடம் குடிகொண்டிருந்ததை நாம் எல்லோரும் ஒவ்வொரு சமயம் பார்த்து வியந்திருக்கிறோம். முன்னொரு சமயம் இவர் இந்த வானகுலத்து வீரரை தப்ப உன்னை இவரும் பூங்குழலியும் கோடிக்கரையில் இருந்து நாகப்பட்டினம் வரையில் கொண்டு போய் சேர்த்ததை மறக்க முடியுமா? இவர்தான் உண்மையில் நம் சித்தப்பா என்பதை இன்று செம்பியன் மாதேவியின் வாய்மொழியாக அறிந்தோம். இவரும் ஒப்புக்கொண்டார். தம்பி, இந்த புண்ணிய தினத்தில் இவரை நம் அரண்மனைக்கு வரவேற்கிறேன். இல்லை இல்லை, இவருடைய சொந்த அரண்மனைக்கு வரவேற்கிறேன். இத்தனை காலமும் நம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்தவரை இன்று நம் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து விடும்படி அழைக்கிறேன். இத்தனை நாளும் பிரிந்திருந்தவர் நம்மோடு வந்து சேர்ந்த விழாவை எவ்வளவு விமர்சையாக கொண்டாட வேண்டும். அதற்கு தகுதியான காலம் இதுவன்று. இந்த செய்தியை எவ்வளவு தூரம் வெளியில் தெரியாமல் நமக்குள் வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. ஆகையால் நமக்குள்ளேயே இந்த விழாவை நடத்தி கொள்ளலாம். சித்தப்பா, இப்படி வாருங்கள். நெடுநாளைய பிரிவுக்கு பின்னர் இன்று சோழர் குலத்தில் வந்து சேர்ந்ததற்காக எங்கள் மகிழ்ச்சியை வேறு விதத்தில் தெரிவித்துக் கொள்ள முடியவில்லை. என் அருமை சகோதரர்கள் வெளியூர்களுக்கு போகும் போதும் சரி, திரும்பி வரும்போதும் சரி, அவர்கள் நெற்றியில் நான் திருநீறு பூசி குங்கும திலகம் இடுவது வழக்கம். அது போலவே இன்று திரும்பி வந்து சேர்ந்த தங்கள் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இடுகிறேன்.
இவ்விதம் கூறிவிட்டு இளைய பிராட்டி குந்தவை தேவி சேந்தன் அமுதன் என்று இத்தனை காலமும் பெயர் வழங்கிய மதுராந்தகர் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இட்டார். அப்போது முதன் மந்திரி அனிருத்தர் சோழர் குல தோன்றல் இளங்கோ மதுராந்தக தேவர் நீடூழி வாழ்க என்று ஆசி கூறினார். வாழ்க வாழ்க என்று ஆழ்வார்க்கடியான் நம்பி எதிரொலி செய்தான். குந்தவை முதலில் பேச ஆரம்பித்த போது அருள்மொழிவர்மர் உள்ளத்தில் வியப்புதான் அதிகமாக இருந்தது. அதில் சிறிது சந்தேகமும் கலந்திருந்தது. இதெல்லாம் தாம் திருத்தமக்கையாரின் விளையாட்டோ, ஏதேனும் ஒரு முக்கிய காரணம் பற்றி இவ்விதம் பேசுகிறாரோ என்று கூட எண்ணினார். போக போக அவருடைய சந்தேகம் தீர்ந்துவிட்டது. குந்தவை தேவியின் வார்த்தைகள் இதயத்தில் இருந்து வந்த அன்புணர்ச்சி ததும்பிய வார்த்தைகள் என்பதை அறிந்தார். அவர் பெரிதும் போற்றிய தமக்கையின் உள்ளத்தில் பொங்கிய உணர்ச்சி வெள்ளம் அவரையும் ஆட்கொண்டு விட்டது. குந்தவை தேவி திலகமிட்டதும் அருள்மொழி தேவர் சேந்தன் அமுதன் அருகில் சென்று, சித்தப்பா, முன்னமே தங்களிடம் நான் அன்பு கொண்டிருந்தேன். தாங்கள் என் சகோதரரா இருக்கக்கூடாதா என்று எண்ணியதும் உண்டு. நமக்குள் இருக்கும் இரத்த தொடர்பு தான் அத்தகைய உணர்ச்சியை எனக்கு அளித்தது போலிருக்கிறது என்று கூறி சேந்தன் அமுதனை அணைத்து கொண்டு கண்ணீர் பெருக்கினான். வந்தியத்தேவன், ஆகா, நான் முன்னமே கொஞ்சம் சந்தேகித்தேன். சேந்தன் அமுதன் என்கிற சிவபக்தருக்குள்ளே பரம்பரையான வீர ராஜகுலம் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும் என்று எண்ணினேன். இல்லாவிட்டால் ஊரும் பேரும் இல்லாதவனாக வந்த எனக்கு அடைக்கலம் தந்து ஆதரித்து ஊரை விட்டு ஓடவும் உதவி செய்திருப்பாரா? பேரரசர் மகனே, முன்னொரு தடவை எனக்கு செய்த உதவியை எனக்கு மறுபடியும் செய்து அருள் புரியுங்கள். தங்களுடைய மகுடாபிஷேக விழாவை பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்று வருத்தமாயிருக்கிறது. என்ன செய்யலாம்? ஒரு விஷயத்தில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சேந்தன் அமுதனாருக்கு சோழ சாம்ராஜ்யம் சொந்தமாவதில் கூட எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. எனக்கு கடல் கடக்க உதவி செய்து பூங்குழலி அம்மை மகாராணி ஆக போவதிலே தான் எனக்கு பூரிப்பு. சமுத்திர குமாரியின் ஆசை கனவு இவ்வளவு விரைவில் நிறைவேற போகிறது என்று அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். குந்தவை குறுக்கிட்டு, ஐயா, தாங்கள் இன்னும் சில நாள் இவ்வளவு அதிகமாக பேசாமல் இருந்தால் நல்லது. அப்போது உடம்பு குணப்பட்டு தப்பி ஓடுவதா இருந்தாலும் விரைவாக ஓட முடியும் என்றாள். பின்னர், தம்பி அருள்மொழி, இத்தனை காலமும் நமது அருமை பாட்டியார் தமது திருமகனுக்கு மகுடம் சூட்டுவதை ஏன் ஆட்சேபித்தார் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம். நமக்கு கூட பழைய மதுராந்தகர் முடிசூடுவதில் அவ்வளவு திருப்தி இல்லாமல் இருந்தது. வீர சோழ குலத்தில் பிறந்தவர்களிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் அவரிடம் இல்லை. நமது பாட்டியார் எவ்வளவோ முயன்று பார்த்தும் சிவபக்தி அவருடைய உள்ளத்தில் ஒட்டவில்லை. வீரம் என்பது அவரிடம் மருந்துக்கு கூட இல்லை. அப்படி இருந்தும் நாம் அவருக்கே முடிசூட்டுவதற்கு மனதை சரிப்படுத்தி கொண்டோம். இந்த புதிய மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதில் நமக்கெல்லாம் திருப்தி என்பது மட்டுமில்லை, குதூகலமும் பூரிப்பும் அடைகிறோம். உன்னையும் வல்லத்து இளவரசரையும் நடுக்கடலில் மூழ்காமல் கரையேற்றி காப்பாற்றிய பூங்குழலி சிங்காதனம் ஏறுவதை பார்க்கவும் எனக்கு ஆசையாக இருக்கிறது. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம் முதன் மந்திரி உடனே செய்ய வேண்டும் என்றாள் குந்தவை தேவி. பெரிய பழுவேட்டரையர் மனசு வைத்து கடம்பூர் மாளிகையிலே என்ன நடந்தது என்பதை சொல்ல வேண்டும். பழைய மதுராந்தக தேவர் என்ன ஆனார் என்பதும் தெரிய வேண்டும். இந்த இரண்டு காரியமும் ஆவதற்கு முன்னால் மகுடாபிஷேகத்துக்கு நாள் வைப்பது எப்படி என்றார் அனிருத்தர். முதன் மந்திரி பெரிய பழுவேட்டரையரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். பழைய மதுராந்தகரை கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு என்றாள் குந்தவை. அப்போது சேந்தன் அமுதன் என்று நாம் அதுவரையில் அழைத்து வந்த இளவரசர் மதுராந்தக தேவர் பொன்னியின் செல்வரை பார்த்து கூறினார். இளவரசே, தாங்கள் என்னை சித்தப்பா முறை வைத்து மரியாதையாக அழைத்தீர்கள். இவர்களும் என்னை இளவரசர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் தங்களை நான் மகனே என்று அழைப்பது சாத்தியமில்லை. 22 ஆண்டு எளிய குடிசையில் காலம் கழித்தவன் திடீரென்று இன்றைக்கு என்னை பேரரசர் குலத்தில் பிறந்த இளங்கோவாக கருதி கொள்ள முடியவில்லை. உங்கள் எல்லோருக்கும் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். வந்தியத்தேவர் தப்பி ஓட காரணமாக இருந்ததற்காக என்னை சில நாள் பாதாள சிறையில் அடைத்திருந்தார்கள்.
அப்போது பக்கத்து அறையில் இருந்தவன் மூலம் இன்று வெளியான செய்தியை நான் அறிந்தேன். ஊமை தாயின் பிள்ளை அரண்மனையில் அரசகுமாரனாக வளர்கிறான் என்றும் ராஜகுலத்து குழந்தை ஊமை தாயின் வீட்டில் வளர்ந்து வருகிறான் என்றும் அவன் கூறினான். அப்போதே எனக்கு உண்மை தெரிந்துவிட்டது. உலகம் போற்றும் செம்பியன் மாதேவி என்னிடம் காட்டிய அன்பின் காரணத்தை யூகித்துக் கொண்டேன். அவர் என்றாவது ஒரு நாள் என்னை மகனே என்று அழைக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இன்று நிறைவேறி விட்டது. இதற்கு மேல் நான் ஒன்றும் விரும்பவில்லை. முதன் மந்திரி குறுக்கிட்டு, இளங்கோவே, தாங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்பது கேள்வி அல்லவே. எது நியாயம் எது முறைமை என்று தானே யோசிக்க வேண்டும் என்றார். ஆகா முதன் மந்திரி, நன்றாக யோசியுங்கள். என்னை பற்றிய வரையில் யோசனை அவசியமே இல்லை. ஏற்கனவே தீர்க்கமாக யோசித்து முடிவு செய்துவிட்டேன். பூங்குழலி பல முறை என்னிடம் அரசகுமாரனை மணந்து அரியாசனம் ஏறப் போகிறேன் என்று கூறினாள். அதனாலேயே என் காதலை நிராகரிப்பதாகவும் சொன்னாள். அப்போதெல்லாம் பெண்ணே, உண்மையில் நான் அரசகுமாரன் தான். நான் விரும்பினால் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையதாகும் என்று கூற என் உள்ளமும் நாவும் துடிதுடித்தன. ஆனாலும் அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டேன். நாடாளும் ஆசை என் உள்ளத்தில் என்றும் புகழாகாதென்று இறைவனை வேண்டிக் கொண்டேன். அந்த வைராக்கியத்தை நிறைவேற்றும் பொருட்டு பூங்குழலியை தியாகம் செய்யவும் உறுதி கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக இந்த சமுத்திர குமாரி தனக்கு தகுதியில்லாத ஆசையை விட்டுவிட்டு இந்த ஏழை சிவாலய தொண்டனை மணந்து கொள்ள முன் வந்தாள். பூங்குழலி இங்கே குறுக்கிட்டு, ஐயா, எனக்கு தகுதியில்லாத ஆசை என்று எப்படி கூறினீர்கள்? 3 உலகம் ஆளும் சக்கரவர்த்தினி யாவதற்கு நான் தகுதியுடையவளே. அப்படி இருந்தும் தங்களை மணந்து பூமாலை காட்டி பிழைப்பதற்கும் ஓடம் தள்ளி வாழ்நாளை கழிப்பதற்கும் இசைந்தே. பூங்குழலி, அப்படி சொல். உன் தகுதியை நிலைநாட்ட இதுவே போதுமே. தகுதியும் தகுதியின்மையும் எப்படி ஏற்படுகின்றன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தெய்வ புலவரின் தமிழ் மறை கூறுகிறதே. ஆகையால் உன்னுடைய பழைய மனக்கோட்டையை நீ இப்போது கைவிட்டு விட வேண்டாம். உன்னை கைப்பிடிக்க போகும் இந்த பேரரசன் மகனுக்கும் எங்களுடன் சேர்ந்து சொல். சித்தப்பா, தாங்கள் தங்கள் பிறப்பின் உண்மையை அறிந்த பிறகும் இந்த ராஜ்யம் வேண்டாம் என்று வைராக்கியம் கொண்டிருந்தது நியாயம்தான். அது தங்கள் பிறவி குணத்தின் பெருந்தன்மையை காட்டுகிறது. இப்போது நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம். சக்கரவர்த்தி சொல்கிறார், முதன் மந்திரி சொல்கிறார், நானும் என் சகோதரனும் சொல்கிறோம். என் தோழி வானதி சொல்வதுடன் அவளுடைய பெரிய தந்தையின் மனதையும் மாற்றி விடுவதற்கு ஒப்புக்கொள்கிறாள். இப்போது ஏன் தாங்கள் மறுக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி. தேவி, நீங்கள் எல்லோரும் சொல்கிறீர்கள். ஆனால் இந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் என்ன சொல்கிறார்கள்? அது உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்காது. நாட்டு மக்களோடு பழகியுள்ள எனக்கு நன்றாக தெரியும். இந்த தஞ்சையிலும் பழையாறையிலும் குடந்தையிலும் கோடிக்கரையிலும் நாகைப்பட்டினத்திலும் ஜனங்களின் விருப்பம் என்ன என்று எனக்கு நன்றாய் தெரியும். பாண்டிய நாட்டிலும் பல்லவ நாட்டிலும் கொங்கு நாட்டிலும் ஈழ நாட்டிலும் உள்ள மக்களின் விருப்பத்தையும் நான் கேள்வியினால் அறிந்திருக்கிறேன். அருள்மொழிவர்மரே திருமுடி சூட வேண்டும் என்பதுதான் மக்கள் எல்லோரின் வாக்கு. இவ்வளவு பெரிய பிரளய வெள்ளத்தை எதிர்த்து என்னால் நீந்த முடியுமா? நான் ஆசைப்பட்டாலும் இந்த பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை என்னால் ஆள முடியுமா? கடவுளே, நீங்கள் எல்லோரும் பழைய மதுராந்தகர் என்று சொல்கிறவர் மீது ஜனங்கள் எவ்வளவு வெறுப்பு கொண்டிருந்தார்கள் என்பதை நான் அறிவேன். அந்த வெறுப்புக்கெல்லாம் என்னை உரிமையாளனாகிவிட பார்க்கிறீர்களா? வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு பெரிய தீங்கை எனக்கு செய்ய வேண்டாம். நான் உங்களில் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்யவில்லையே. மற்றவர்களில் யாரும் இதற்கு மறுமொழி சொல்வதற்குள் பொன்னியின் செல்வர் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நின்று, இந்த பேச்சு இத்துடன் நிற்கட்டும். நீங்கள் இந்த அறைக்குள் வரும் சமயத்தில் நான் சோழ ராஜ்யத்துக்கு முடிசூட்டி கொள்ளப் போகிறேன் என்று வந்தியத்தேவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதை நிறைவேற்றியே தீருவேன். முதிய எம்பிராட்டியின் திருவயிற்றில் உதித்த இந்த உத்தம சோழரின் கருத்தையும் அறிந்து கொண்டேன். ராஜ்ய உரிமை பற்றி இனி பேச்சு எதுவும் வேண்டாம். தஞ்சைபுரி அரண்மனையின் ரகசிய மந்திர ஆலோசனை மண்டபத்தில் பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி தர்ம சிங்காதனத்தில் வீட்டிருந்தார். அரண்மனை பெண்களில் முக்கியமானவர்கள் அவருக்கு இரு அருகிலும் அமர்ந்திருந்தார்கள்.
சோழ நாட்டு அமைச்சர்களும் தளபதிகளும் அரசியலாங்குமாரர்களும் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் வணக்கமான பாவனையில் நின்று கொண்டிருந்தார்கள். பெண்களிலே மூத்த பிராட்டியான செம்பியன் மாதேவியும் உடைய பிராட்டி வானமா தேவியும் இளைய பிராட்டி குந்தவையும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் காணப்பட்டனர். அவர்களுடன் கலந்து நிற்பதற்கு தயங்கிய பூங்குழலியும் சற்று தூரத்தில் காணப்பட்டாள். ஆடவர்களிலே பெரிய பழுவேட்டர் ஐயரும் சின்ன பழுவேட்டர் ஐயரும் முதன் மந்திரி அனிருத்தரும் சேனாதிபதி பெரிய வேளாரும் மிலாடுடையார் மலையமானும் இளவரசர் அருள்மொழி வர்மரும் புனர்ஜென்மம் பெற்ற மதுராந்தக தேவரும் பார்த்திபேந்திர பல்லவனும் முதன் மந்திரிக்கு பின்னால் சற்று ஒதுங்கி திருமலையும் இருந்தனர். சக்கரவர்த்தி சபையில் கூடியிருந்தவர்களை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு, அழைத்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்களா? கடம்பூர் மன்னரை காணோமே என்றார். அரசே, சம்புவரையரின் மகன் இப்போது தான் திரும்பி வந்தான். தந்தையும் மகனும் விரைவில் இங்கு வந்து சேருவார்கள் என்றான் பார்த்திபேந்திரன். ஓஹோ, கந்தமாறன் திரும்பி வந்து விட்டானா? என்ன செய்தி கொண்டு வந்தான்? தப்பி ஓடியவர்களை பிடித்து கொண்டு வந்து விட்டானா என்று சுந்தர சோழர் வினாவினார். இல்லை அரசே, அவர்களை பிடிக்க முடியவில்லை. ஆனால் வந்தியத்தேவனை கொன்று விட்டதாக சொல்கிறான். இன்னொரு பைத்தியக்காரன் அகப்படவில்லையாம், தப்பி போய் விட்டானாம் என்றான் பார்த்திபேந்திரன். பெரிய பழுவேட்டர் ஐயர் இப்போது ஒரு ஹூங்காரம் செய்தார். அவர் ஏதோ சொல்ல போகிறார் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. முதன் மந்திரி, நான் செய்த தவறினால் இன்னும் என்னென்ன விளைவுகள் நேருமோ தெரியவில்லை. என் மனதில் உள்ள எண்ணங்களை நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். எனக்கும் என் குலத்துக்கும் மிகவும் வேண்டியவர்களை இங்கே இப்போது அழைத்திருக்கிறேன். எதற்காக அழைத்தேன் என்பதையும் என் கருத்தையும் நீர்தான் இவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். என்னை காட்டிலும் தெளிவாக உம்மால் சொல்ல முடியும் அல்லவா என்றார் சக்கரவர்த்தி. ஆணை சக்கரவர்த்தி என்று முதன் மந்திரி கூறிவிட்டு சபையோரை பார்த்து சொன்னார். அரசகுல தோன்றல்களே, பல காரணங்களினால் சக்கரவர்த்தியின் உள்ளம் புண்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அபிமன்யுவையும் மரவானையும் போன்ற வீராதி வீரனான மூத்த மகனை சமீபத்தில் நம் மன்னர் பறி கொடுக்க நேர்ந்தது. இளவரசர் இறந்த காரணமோ இன்னும் மர்மமாகவே இருந்து வருகிறது. 3 ஆண்டு காலமாக அந்த வீர திருமகனை நம் அரசர் பார்க்கவில்லை. காஞ்சியில் பொன் மாளிகை கட்டிவிட்டு தந்தையை அங்கே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று கரிகாலர் செய்திக்கு மேல் செய்தி விடுத்தார். ஆயினும் சக்கரவர்த்தி போகவில்லை. அதன் காரணம் நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. இந்த தஞ்சை நகரில் சக்கரவர்த்தி சின்ன பழுவேட்டர் ஐயரின் பாதுகாப்பில் இருந்து வந்தார். நாடு நகரங்களில் பலவித வதந்திகள் உலாவி வந்தன. அத்தகைய சந்தர்ப்பங்களில் சக்கரவர்த்தி தஞ்சையை விட்டு சென்றால் பழுவேட்டர் ஐயர்களிடம் அவருக்கு நம்பிக்கை குஞ்சிவிட்டதாக யாரேனும் எண்ணக்கூடும் அல்லவா? அத்தகைய எண்ணத்துக்கு இடம் கொடுக்க சக்கரவர்த்தி விரும்பவில்லை. நம் அரசர் சொல்வதற்கு தயங்கக்கூடிய ஒரு செய்தியை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதற்காக இங்கே கூடியுள்ள மன்னர் குல தலைவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நம் அரசர் சில காலமாக உடல் நோயுற்று கால்களின் சக்தியை இழந்திருந்தார். அதனால் அவர் உள்ளம் நலிவுற்று இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக அவர் உள்ளத்தை புண்படுத்திய மனநோய் ஒன்றும் இருந்தது. சோழர் பெருங்குலத்துக்கு உற்ற துணைவர்களாகவும் பரம்பரையாக இந்த குலத்துடன் உறவு பூண்டவர்களாகவும் இந்த பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கும் வைர தூண்களாகவும் இருந்த நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வேற்றுமைப்பட்டு பகைமை பூண்டிருந்தது நம் சக்கரவர்த்தியின் உள்ளத்தை புண்படுத்தி உடல் நோயையும் வளர்த்து வந்தது. யானை மேல் துஞ்சி வீர சொர்க்கம் அடைந்த ராஜாதித்தரின் தலைமையில் நீங்கள் அனைவரும் ஒருமுகமாக தக்கோல போர்க்களத்தில் சண்டையிட்டீர்கள். அந்த போர்க்களத்தில் ராஜாதித்தர் எதிர்பாராத வீர மரணம் அடைந்தபடியால் சோழ படை தோல்வியுற்றது. ஆனால் உங்களுடைய வீரத்தினாலும் உறுதியினாலும் ஒற்றுமையினாலும் அந்த தோல்வியையே வெற்றியாக மாற்றினீர்கள். இழந்த தொண்டை மண்டலத்தையும் கங்க மண்டலத்தையும் திரும்ப கைப்பற்றினீர்கள். சேவூர் போர்க்களத்தில் பாண்டியர்களை முறியடித்து பாண்டிய நாட்டை கைப்பற்றி
மாற்றி நமது நேர் ஆளுகைக்குள் கொண்டு வந்தீர்கள். ஈழ நாட்டில் மகிந்தனை புறங்கண்டு புலிகொடியை உயர்த்தினீர்கள். இவ்வளவு அரும்பெரும் காரியங்களை நீங்கள் அனைவரும் ஒருமைப்பட்டு சோழ சாம்ராஜ்யத்தின் நலமே உங்கள் நலம் என்று கருதி வந்ததினால் சாதிக்க முடிந்தது. அத்தகைய நன்னிலைமை சில ஆண்டுகளாக மாறிவிட்டது. எந்த காரணத்தினாலோ உங்களுக்குள் மனவேற்றுமை ஏற்பட்டு விட்டது. 2 கட்சியாக பிரிந்து விட்டீர்கள். இந்த பிளவை நீக்க வேண்டும் என்று நம் அரசர் பெருமான் எவ்வளவோ பாடுபட்டார். தமக்கு பிறகு அரசுரிமை யாருக்கு என்பது பற்றித்தான் உங்களுக்கு வேற்றுமை என்பதை அறிந்தார். நீங்களும் யாரும் அதை நேர்முகமாக சக்கரவர்த்தியிடம் சொல்லவில்லை. ஆனாலும் நம் இணையற்ற அறிவாளியான நம் பேரரசர் அதை யூகித்து அறிந்தார். அரசுரிமை விஷயத்தை உங்கள் எல்லோருடனும் கலந்து மனம் விட்டு பேசி சமரசமாக தீர்த்து வைக்க விரும்பினார். அவ்விதம் அதை தீர்த்து வைத்த பின்னரே காஞ்சிக்கு செல்வது என்று எண்ணி இருந்தார். சிவஞான கண்டராதித்த பெருமானின் திருக்குமாரருக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை உரிமையாக எண்ணி இருந்தார். இதை ஆதித்த கரிகாலரையும் ஒப்புக்கொள்ள செய்யலாம் என்று நம்பியிருந்தார். அதற்காகவே கரிகாலரை இங்கு வரும்படி சொல்லி அனுப்பி கொண்டிருந்தார். அதற்கிடையில் எதிர்பாராத துயர சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. கரிகாலர் கடம்பூர் மன்னரின் மாளிகைக்கு வருகிறார் என்று அறிந்தபோது சக்கரவர்த்தி மனம் பூரித்தார். இதன் மூலம் உங்களுக்குள் ஏற்பட்டிருந்த வேற்றுமை நீங்கிவிடும் என்று எண்ணினார். கரிகாலர் சம்புவரையரின் திருக்குமாரியை மணந்து கொண்டால் முன்போல் நீங்கள் அனைவரும் ஒரு மனப்படுவீர்கள் என்றும் ராஜ்ய உரிமை விஷயத்தையும் சுலபமாக தீர்த்து கொள்ளலாம் என்றும் எண்ணினார். நானும் அவ்விதமே நினைத்தேன். உங்களில் பலரும் அவ்விதமே எண்ணி இருப்பீர்கள். நாம் திருக்கோவலூர் மன்னர் கூட அதனாலே தான் ஆதித்த கரிகாலர் கடம்பூர் செல்வதற்கு தடை சொல்லவில்லை. ஆனால் நாம் எல்லோருடைய ஆசையும் பங்கமுற்றது. கடம்பூர் அரண்மனையில் இளவரசர் கரிகாலர் அகால மரணம் அடைந்தார். அரசே, அதை தெரிந்து கொள்ளாமல் மேலே எந்த யோசனையும் செய்வது சாத்தியமில்லை என்றார் சேனாதிபதி. வீர பெருமக்களே, நடந்தது நடந்துவிட்டது. போனதை பற்றி கிளறி கொண்டிருக்க வேண்டாம் என்று சக்கரவர்த்தி கருதுகிறார் என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். முதன் மந்திரி, அது எப்படி முறையாகும்? சோழ குலத்தின் நீதி பரிபாலனம் உலக பிரசித்தியானது. இந்த ராஜ்யத்தில் ஒரு திக்கற்ற அனாதை உயிரிழந்தாலும் அது எப்படி நேர்ந்தது என்று விசாரிக்கப்படுகிறது. அதற்கு யாராவது காரணம் என்று ஏற்பட்ட பின் தக்க தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்படி இருக்க பட்டத்து இளவரசர் என்று முடிசூடிய இளங்கோவின் அகால மரணத்தை எவ்வாறு விசாரிக்காமல் விடுவது என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். சுந்தர சோழர் பெருமூச்சு விட்டு, கொடும்பாளூர் மாமா, கேளுங்கள். என் அருமை மகன் அகால மரணம் அடைந்ததில் என்னை விட துயரம் வேறு யாருக்காவது இருக்க முடியுமா? நானே விசாரணை வேண்டாம் என்கிறேன். ஏன், இங்குள்ள யாரும் அதற்கு பொறுப்பாளி அல்ல என்று நிச்சயமாக அறிந்துள்ளேன். நான் செய்த பாவத்தின் பயனாக என் மகனை பறிகொடுத்தேன். அதற்கு பரிகாரம் என்ன உண்டோ சொல்லுங்கள், செய்து விடுகிறேன். வேறு காரணம் தேட வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி. அரசே, தாங்கள் இப்படி சொல்வதினால் குற்றத்துக்கு பொறுப்பாளியான யாரையோ காப்பாற்ற விரும்புகிறீர்கள் என்று ஏற்படும். நாட்டு மக்கள் ஏற்கனவே இளவரசரின் மரணத்தின் காரணம் பற்றி பலவாறு பேசிக் கொள்கிறார்கள். உண்மையை கண்டுபிடித்து வெட்ட வெளிச்சமாக்கி விடுவதுதான் நல்லது. குற்றவாளி யாரா இருந்தாலும் உரிய தண்டனைக்கு ஆளாக வேண்டியதுதான் என்றார் சின்ன பழுவேட்டரையர். தளபதி, 100 வார்த்தை. அதுதான் நேர்மையான ராஜரீக முறை. இந்த பெரும் குற்றத்தை விசாரித்து தண்டிக்காவிட்டால் நாட்டு மக்களுக்கு நீதி முறையிலே நம்பிக்கை குன்றி போய்விடும் என்றான் பார்த்திபேந்திரன். பெரியோர்களே, இதை பற்றி ஏன் இவ்வளவு யோசனை செய்கிறீர்கள்? இந்த சிறுவன் கூறுவது அதிக பிரசங்கமாக இருந்தால் மன்னித்து அருளுங்கள். குற்றவாளி தண்டிக்கப்பட்டு விட்டான். இளவரசர் கரிகாலனை கொன்றவனும் என் சகோதரியின் வாழ்க்கையை பாழாக்கி அவனை பைத்தியமாக அடித்தவனுமான பாதகன் வந்தியத்தேவனை நானே என் கைவேலால்
கொன்றுவிட்டு திரும்பினேன். இன்னும் எதற்கு விசாரணை என்றான் கந்தமாறன். முதன் மந்திரி முதலில் பேசிக் கொண்டிருந்த போது கந்தமாறன் அங்கே வந்துவிட்டான். அவன் வந்திருந்ததை, அவன் குரலை கேட்ட பிறகுதான் மற்றவர்கள் கவனித்தார்கள். அவர்களில் பெரிய பழுவேட்டரையர் மெல்லிய குரலில், மூடன் கடம்பூர் சம்புவரையருக்கு இப்படிப்பட்ட பிள்ளை வந்து பிறந்தானே என்று முணுமுணுத்தார். முதன் மந்திரி அனிருத்தர், கந்தமாறா, வந்தியத்தேவனை நீ வேல் எறிந்து கொன்றது உண்மைதானா? அவனை நீ பார்த்தாயா? இரவு நேரத்தில் அல்லவா அவனை நீ துரத்தி சென்றாய்? முதன் மந்திரி, உங்களுக்கு என் மீது எப்போதும் நம்பிக்கை இல்லை என்பதை நான் அறிவேன். இரவாக இருந்ததினால் ஆளை தெரியாமல் போகுமா என்று கேட்டான் கந்தமாறன். சரி, அவனும் வீரனாயிற்றே, உன்னுடன் சண்டை போடவில்லையா என்று கேட்டார் முதன் மந்திரி. ஆமாம் முதன் மந்திரி, என்னுடைய வீரத்திலும் தங்களுக்கு நம்பிக்கை கிடையாது தான். ஆகையால் சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்து கொள்கிறேன். ஓடியவர்கள் 2 பேர். ஒருவன் சில வருஷங்களாக நம் பாதாள சிறையில் இருந்த வைத்தியக்காரன். அவன் என்னை தடுக்க முயன்ற போது இன்னொருவன் ஆற்றின் அக்கறையை நெருங்கிக் கொண்டிருந்தான். வேல் எறிந்து அவனை கொன்றேன். அவன் வானகுலத்து வந்திய தேவனாகவே இருக்க வேண்டும். கந்தமாறா, இறந்து போனவனுடைய உடலை நீ உன்னுடன் எடுத்து வரவில்லையா? முதன் மந்திரி, நீர் இப்படி சந்தேகிப்பீர் என்று தெரிந்திருந்தால் படவாற்று வெள்ளத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தேடி போயிருப்பேன். ஆனால் இந்த மந்திர ஆலோசனை சபைக்கு வந்திருக்க முடியாது என்றான் கந்தமாறன். ஆமாம், நீ வராமல் இருந்திருந்தால் பெரும் நஷ்டமா இருக்கும் என்றார் தளபதி சின்ன பழுவேட்டரையர். தம்பி, வந்தியத்தேவனை தேடி பிடிப்பதில் உனக்கு என்ன அவ்வளவு சிரத்தை என்று பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி கேட்டார். சேனாதிபதி, இதை கேட்கவும் வேண்டுமா? என்னுடைய வீட்டில் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. உண்மை குற்றவாளி அகப்படாவிட்டால் என் மீதும் என் தந்தையின் மீதும் நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்களா? சுந்தர சோழர் தலையிட்டு, பிள்ளாய் கந்தமாறா, அப்படியெல்லாம் வேறு யார் சந்தேகப்பட்டாலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். உன் தந்தைக்கு என்னிடம் உள்ள பக்தி விசுவாசத்தை நான் அறியேனா? பெரிய சம்புவரையர் எங்கே என்று கேட்டார். சக்கரவர்த்தி, எங்கள் குடும்பத்தின் அவமானத்தை நானே சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் வந்தியத்தேவனை கொன்றுவிட்டு திரும்பியதாக என் தந்தையிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதை என் தங்கை மணிமேகலை கேட்டு கொண்டிருந்தாள். நான் கூறியதை கேட்டதும் அவள் என்னையே கத்தியால் குத்தி கொள்ள வந்துவிட்டாள். அவளை சாந்தப்படுத்தி அவளுடைய வெறியை தணிக்க என் தந்தை முயன்று கொண்டிருக்கிறார். விரைவில் வந்து விடுவார். இந்த மந்திர ஆலோசனை சபையில் என்ன முடிவாகிறதோ அதை தாமும் ஏற்றுக்கொள்வதாக என்னிடம் சொல்லி அனுப்பினார் என்றான் கந்தமாறன். அப்பனே, உன் சகோதரி முன்னமே இளவரசரை நான் தான் கொன்றேன் என்று பித்து பிடித்தவள் போல சொல்லிக் கொண்டிருந்தாள் அல்லவா என்றார் கிழவர் மலையமான். ஆமரசே, வந்தியத்தேவன் செய்த குற்றத்தை மறைத்து அவனை தப்புவிப்பதற்காகவே அவ்வாறு அவள் சொன்னாள். அப்போது அவள் முழு பைத்தியமா இருக்கவில்லை. இப்போது பைத்தியம் முற்றி போயிருக்கிறது. எங்கள் குலத்தில் தூரதிர்ஷ்டம் என்றான் கந்தமாறன். இளம் சம்புவரையரே, வந்தியத்தேவர் தான் இளவரசர் கரிகாலரை கொன்றதாக அவ்வளவு தீர்மானமாய் சொல்கிறீர். அது எப்படி? நீரே உம் கண்ணால் பார்த்தீரா அல்லது பார்த்தவர்கள் யாரேனும் சொன்னார்களா என்று முதன் மந்திரி கேட்டார். அமைச்சர் ஐயா, கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா? இளவரசர் இறந்து கிடந்த இடத்தில் அந்த வானர்குல வீரன் தான் இருந்தான். அவன் முகத்தை பார்த்தாலே குற்றவாளி என்று எழுதி ஓட்டி இருந்தது போல் தெரிந்தது. அதுவோ பழுவூர் இளையராணியின் அந்தப்புறம். அங்கே இவன் வேறு எதற்காக போனான்? குற்றவாளி இல்லாவிட்டால் பாதாள சிறையில் இருந்து ஏன் தப்பித்து ஓடியிருக்க வேண்டும் என்றான் கந்தமாறன். அரசே, பாதாள சிறையில் இருந்து தப்பி ஓடியவனை பிடித்து கொண்டு வந்து ஒப்புவிக்கும் பொறுப்பை முதன் மந்திரி ஏற்றுக்கொண்டார். அதை இந்த சமயத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் என்றான் பார்த்திபேந்திரன். பல்லவர் குல கோமகனே, நான் அவ்வாறு ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் இளம் சம்புவரையர் இவ்விதம் தாமே நீதிபதியாகி விசாரித்து முடிவு செய்து தண்டனையையும் நிறைவேற்றி விடுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
இல்லை. வந்தியத்தேவரும் பழமையான வானர் குலத்தில் தோன்றியவர். அவருடைய மூதாதையர் ஒரு சமயம் பெரிய ராஜ்யத்தையே ஆண்டார்கள். சோழ குலத்துக்கு பெண் கொடுத்து உறவு பூண்டார்கள். குறுநில மன்னர் குலத்தில் வந்தவர்கள் மீது குற்றம் ஏற்பட்டால் சக்கரவர்த்தியே தர்மாசனத்தில் வீட்டிருந்து விசாரித்து முடிவு செய்வது தான் மரபு என்றார் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். ஐயா, சிறையிலிருந்து தப்பி ஓடியவனை உயிருள்ளவனாகவும் பிடித்து வரலாம் அல்லது உயிரற்றவனாகவும் பிடித்து வரலாம் என்பதும் மரபுதான் என்றான் பல்லவர் குல வீரன் பார்த்திபேந்திரன். பார்த்திபேந்திரா, வந்தியத்தேவனை உயிரற்றவனாகவும் இளஞ்சம்புவரையர் கொண்டு வரவில்லையே, வடவாற்று வெள்ளத்தில் விட்டுவிட்டு அல்லவா வந்துவிட்டார் என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். அந்த சமயத்தில் பெரிய சம்புவரையர் அந்த மந்திர ஆலோசனை மண்டபத்தில் பிரவேசிக்கவே எல்லோருடைய கண்களும் அவரின் மீது திரும்பின. அவர் முகத்தில் குடிகொண்டிருந்த வேதனையை அனைவரும் கவனித்தார்கள். கந்தமாறன் அவர் அருகில் சென்று மெல்லிய குரலில், தந்தையே, மணிமேகலை எப்படி இருக்கிறாள் என்று கேட்டான். கந்தமாறா, அப்படியே தான் இருக்கிறாள். உன் அன்னையை அவளுக்கு காவல் வைத்துவிட்டு வந்தேன் என்று உரத்த குரலில் சற்று கடுமையாகவே கூறினார். சக்கரவர்த்தி சம்புவரையரை பார்த்து, ஐயா, தாங்கள் தங்கள் செல்வகுமாரியின் அருகில் இருப்பது அவசியமானால் அவ்வாறே செய்யலாம். நம்முடைய ஆலோசனையை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்றார். இல்லை அரசே, அவள் அருகில் நான் இருந்து பயன் ஒன்றும் இல்லை. என் குமாரன் கைவேலினால் உயிர் துறந்த வானர்குல வீரன் வந்தியத்தேவன் மீண்டும் உயிர் பெற்று வந்தால் ஒருவேளை பயன்படலாம் என்றார் சம்புவரையர். அவர் பேச்சில் தெரிந்த வேதனை நிறைந்த துயரமும் மனக்கசப்பும் அந்த சபையில் சிறிது நேரம் மௌனம் குடிகொள்ளும்படி செய்தது. முதன் மந்திரி அனிருத்தர், ஐயா, தங்கள் மாளிகையில் நடந்த விபரீத சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இளவரசர் தங்கள் மாளிகையில் அகால மரணம் அடைய நேர்ந்ததினால் தங்கள் உள்ளம் எவ்வளவு புண்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். அதற்கு தங்களை எந்த விதத்திலும் பொறுப்பாக்க சக்கரவர்த்தி விரும்பவில்லை. ஆனாலும் நாடு நகரங்களில் நாலா விதமான வதந்திகள் பரவாமல் இருக்கும் பொருட்டு இளவரசரின் மரணம் எவ்விதம் நேர்ந்தது என்று நிச்சயமாக தெரிந்தால் நல்லது. இந்த சபையில் கூடி உள்ளவர்கள் அவ்வாறு கருதுகிறார்கள். அதை பற்றி தாங்கள் ஏதாவது தெரியப்படுத்துவதற்கு இருக்கிறதா? வானர் குலத்து வந்தியத்தேவனால் தான் இளவரசரின் மரணம் நேர்ந்தது என்று இளம் சம்புவரையர் சாதிக்கிறார். தங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார். சம்புவரையர் சிறிது நேரம் திகைத்து நின்றார். பின்னர் நாலாபுறமும் பார்த்தார். அவருடைய பார்வை கந்தமாறன் மீது விழுந்ததும், ஆம், இந்த மூடன் அவ்வாறு தான் அன்றைக்கும் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. இவன் வார்த்தையை கேட்டு இளவரசர் கரிகாலரை கடம்பூர் மாளிகைக்கு வரும்படி அழைத்தேன். அதனால் இத்தனை விபரீத விளைவுகள் நேர்ந்துவிட்டன. எனக்கும் என் குலத்துக்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்பட்டு விட்டது. கிழவர் மலையமான் இறங்கிய குரலில், சம்புவரையரே, அதர வேண்டாம். நடந்தது நடந்து விட்டது. நல்ல எண்ணத்துடனே தான் தாங்கள் என் பேர பிள்ளையை தங்கள் மாளிகைக்கு அழைத்தீர்கள். கரிகாலனுடைய மரணத்துக்கு தங்களை பொறுப்பாக்க இங்கே யாரும் எண்ணவில்லை. ஆகையினால் தான் உண்மையை அறிய விரும்புகிறோம். அதற்கு தாங்கள் உதவி செய்தால் நலமா இருக்கலாம். அரசே, நான் என்ன உதவி செய்ய முடியும்? என் மகன் ஒன்று சொல்கிறான், அதற்கு நேர்மாறாக என் மகள் இன்னொன்று சொல்கிறான். இருவர் பேச்சையும் என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கு உண்மை தெரியவில்லை. கண்களை காட்டி காட்டிலே விட்டது போல் இருக்கிறது. உண்மையில் நடந்ததை அறிவதற்கு என்னை காட்டிலும் தனாதிகாரி பெரிய பழுவேட்டர் ஐயர் உதவி செய்ய கூடும். அவரை கேளுங்கள். அவர்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். அவர்தான் முதலில் மதுராந்தக தேவரை ரகசியமாக கடம்பூருக்கு அழைத்து வந்தார். என் மகளை அவருக்கு மனம் செய்து கொடுக்கும்படியும் சொன்னார். அதிலிருந்து என் குடும்பத்துக்கு சனியன் பிடித்தது. அந்த மதுராந்தக தேவரே இப்போது மாயமாய் மறைந்து விட்டதாக அறிகிறேன். பின்னர் பெரிய பழுவேட்டர் ஐயர் தமது இளையராணியை அழைத்து கொண்டு வந்தார். காஞ்சியில் இருந்து இளவரசரையும் வர செய்தார். 2 பேரையும் என் மாளிகையில் விட்டு விட்டு போய்விட்டார். ஏன் போனார் என்று கேளுங்கள். அவருடைய இளையராணி இப்போது எங்கே போனார் என்று கேளுங்கள். இவ்விதம் சம்புவரையர் வெறி கொண்டவர் போல் பேசிக்கொண்டே போனார்.
சக்கரவர்த்தி குறுக்கிட்டு, போதும் போதும் நிறுத்துங்கள். இதனாலே தான் நடந்துவிட்ட காரியத்தை பற்றி விசாரணை ஒன்றும் வேண்டாம் என்று நான் சொன்னேன். நீங்கள் கேட்கவில்லை. ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கும் வேற்றுமை போதாதான் புதிய பூசல்கள் வேறு வேண்டுமா? சம்புவரையரே, உங்கள் மாளிகையில் நடந்ததற்கு நீங்கள் பொறுப்பாளி அல்ல. அதனாலே தான் உங்களை உடனே பாதாள சிறையில் இருந்து விடுவிக்க சொன்னேன். என் வீர புதல்வன் அகால மரணம் அடைந்ததற்கு என்னுடைய பழைய பாவங்கள் தான் காரணம். யார் மீதும் குற்றமில்லை. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். பெரிய பழுவேட்டர் ஐயரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்றார் சக்கரவர்த்தி. அப்போது பெரிய பழுவேட்டர் ஐயர் சிங்க கர்ஜனையை போல் தொண்டையை கனைத்து கொண்டு பெரும் குரலில் பேசினார். சோழர் குல கோமானி, கருணை கூர்ந்து மன்னிக்க வேண்டும். நான் பேசாமல் இருக்கலாகாது. என் மனதில் உள்ளதை கூறியே ஆக வேண்டும். உண்மையை நான் அறிந்தபடி சொல்லியே ஆக வேண்டும். பெருமானே, உண்மையை எதற்காக சொல்ல வேண்டும் என்றும் சொல்லாமலே என் பலனை நிறைவேற்றி விடலாம் என்றும் எண்ணியதுண்டு. சோழர் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து வருங்காலத்தில் காப்பாற்ற முடியாவிட்டால் என் தலையை நானே வெட்டி கொண்டு உயிர் விடுவேன் என சபதம் செய்திருந்தேன். ஆதித்த கரிகாலரை காப்பாற்ற என்னால் முடியவில்லை. ஆகையால் என் சபதத்தை நிறைவேற்றியே தீர வேண்டும். அதற்கு முன்னால் எனக்கு தெரிந்த உண்மையை சொல்லிவிட விரும்புகிறேன். இல்லாவிட்டால் வீணான பல சந்தேகங்கள் ஏற்பட்டு வீண் பழிகள் சுமத்தப்பட ஏதுவாகும். இவ்வாறு பெரிய பழுவேட்டர் ஐயர் கூறி நிறுத்திய போது அந்த சபையில் பரிபூரண மௌனம் குடிகொண்டிருந்தது. எல்லோருடைய உள்ளமும் ஒரு நொடி கனிந்து உருகிவிட்டது. சக்கரவர்த்தி தழுதழுத்த குரலில், மாமா, சற்று யோசியுங்கள். எதற்காக தாங்கள் நடந்து போன காரியங்களை பற்றி பேச வேண்டும்? இறந்தவர்களின் உயிர் திரும்பி வரப்போவதில்லை. தாங்கள் மனம் அறிந்து சோழ குலத்துக்கு எந்தவித துரோகமும் செய்திருக்க மாட்டீர்கள். ஆகையால் நடந்து போனதை மறந்துவிட்டு இனி நடக்க வேண்டியதை பற்றி பேசுவோம். இல்லை அரசே, நடந்துவிட்டதை பற்றி நான் பேசியே ஆக வேண்டும். சோழர் குலத்துக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறேன் என்று கூறியே தீர வேண்டும். தங்களுக்கும் எனக்கும் குலதெய்வமான துர்கா தேவி தான் அவ்விதம் நேராமல் தடுத்தாள். அந்த அன்னை பரமேஸ்வரிக்கு என் காணிக்கையை செலுத்தியே தீர வேண்டும். கருணை கூர்ந்து நான் சொல்ல போவதை செவி கொடுத்து கேளுங்கள் என்றார் பெரிய பழுவேட்டர் ஐயர். அவர் பேசுவதை தடை செய்ய முடியாது என்று கண்ட சக்கரவர்த்தியும் சும்மா இருந்தார். பின்னர் பெரிய பழுவேட்டர் ஐயர் தாம் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் சாலை ஓரத்தில் நந்தினியை சந்தித்து அவள் மீது மோகம் கொண்டது முதல் நடந்ததை எல்லாம் ஒன்றையும் மறைக்காமல் எடுத்து சொன்னார். தாம் சகோதரர் சின்ன பழுவேட்டர் ஐயர் அடிக்கடி எச்சரிக்கை செய்தும் தாம் பொருட்படுத்தாததை கூறினார். நந்தினியின் தூண்டுதலினால் மதுராந்தக தேவருக்கு சோழ சிங்காதனத்தை உரிமையாக்க எண்ணியதையும் அதற்காக மற்ற சிற்றரசர்களுடன் சேர்ந்து சதி செய்ததையும் கூறினார். நந்தினியின் 3 பல்லக்கில் மதுராந்தகனை அழைத்து போனதை பற்றியும் சம்புவரையர் மாளிகையில் நள்ளிரவில் நடந்த கூட்டத்தை பற்றியும் கூறினார். முதலில் வந்தியத்தேவன் காரணமாகவே நந்தினியின் மீது தமக்கு சந்தேகம் உதித்தது என்றும் அதிலிருந்து பாண்டிய நாட்டு சதிகாரர்களை பற்றி யோசனை தோன்றியது என்றும் தெரிவித்தார். ஆனால் அவ்வப்போது நந்தினியின் மோகமாகிய மாயை தம் அறிவை மறைத்து வந்தது என்று துயரத்தோடு எடுத்து சொன்னார். கடைசியாக கொள்ளிடத்து உடைப்பு வெள்ளத்தில் சிக்கி கொண்டதனால் பாண்டிய நாட்டு சதிகாரர்களின் திட்டம் இன்னதென்று அறிந்து கொண்டதையும் விரைந்து திரும்பி கடம்பூர் சென்றதையும் கூறினார். வழியில் காளாமுக சைவரை போல் வேடம் போட்டதையும் இடும்பன்காரியின் உதவியினால் ரகசிய வழியில் சென்று அந்த புறத்தை அடைந்ததையும் யாழ் களஞ்சியத்தில் ஒளிந்திருந்து நந்தினிக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை ஒட்டு கேட்கும் ஆர்வத்தினால் ஒரு நிமிடம் தாமதித்ததையும் அதற்குள் இளவரசர் மாண்டு விழுந்ததையும் தெரிவித்தார். அவரை தாங்குவதற்காக தாம் பாய்ந்து சென்ற போது விளக்கு அணைந்ததையும் தம்மை பல சூழ்ந்து தாக்கியதையும் தாம் மூர்ச்சையுற்றதையும் பச்சை மலை குகையில் தமக்கு நினைவு வந்ததையும் பின்னர் திரும்பி வந்ததையும் விவரித்தார். சக்கரவர்த்தி, இவ்விதம் சோழர் குலத்துக்கு நான் பெரும் துரோகம் செய்தவனாவேன். பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு என்னுடைய அரண்மனையிலேயே இடம் கொடுத்தேன். நம்முடைய
தம்முடைய பொக்கிஷத்திலிருந்து அவர்கள் சதி செயலுக்கு வேண்டிய பொருட்கள் கொண்டு போக அனுமதித்தேன். தங்களையும் தங்கள் புதல்வர்கள் இருவரையும் ஒரே சமயத்தில் கொன்று விடுவதற்கு அந்த சதிகாரர்கள் திட்டமிட்டார்கள். தங்களை செவிடும் ஊமையுமான ஒரு தெய்வ பெண்மணி தன் உயிரை கொடுத்து காப்பாற்றினாள். பொன்னியின் செல்வரை அறிவற்ற மிருகமாகிய ஒரு யானை காப்பாற்றியது. நான் ஆதித்த கரிகாலரை காக்க முயன்று தோல்வியுற்றேன். அவருடைய அகால மரணத்துக்கு நானே ஆதியிலும் நடுவிலும் முடிவிலும் காரணமானேன். ஐயா, துர்கா பரமேஸ்வரியின் சந்நிதியில் நான் எடுத்துக்கொண்ட சபதத்தை இதோ நிறைவேற்றுவேன் என்று கூறிவிட்டு தம் நீண்ட கரத்தில் பிடித்திருந்த வாளை வீசினார். அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்ட அனைவரும் திடுக்கிட்டு பிரமித்து நின்றார்கள். சிறிது சிறிதாக அவர் அருகில் வந்திருந்த பொன்னியின் செல்வர் மற்றும் சட்டென்று பாய்ந்து பெரிய பழுவேட்டரையரின் வாள் ஓங்கிய கரத்தை இறுக்கி பிடித்து கொண்டார். ஐயா, பொருங்கள். வழி வழியாக சோழர் குலத்து மன்னர்களின் முடிசூட்டு விழாவின் போது பழுவேட்டரையர்கள் தான் கிரீடத்தை எடுத்து தலையில் வைப்பது வழக்கம். என் பட்டாபிஷேகத்தின் போதும் தாங்கள் கரத்தினால் தான் முடிசூட்ட வேண்டும். அதற்கு பிறகு தாங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ளலாம். அது வரையில் பொறுத்திருங்கள் என்றார் பொன்னியின் செல்வர். இந்த வார்த்தைகள் சக்கரவர்த்தியையும் மற்ற குறுநில மன்னர்களையும் வியப்பு கடலில் ஆழ்த்தின.